ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கான்ஸ்டன்ட் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்க்க போறோம். கான்ஸ்டன்ட் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம ஒரு வேல்யூவ ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவ எந்த யூசரும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கான்ஸ்டன்ட்ன்ற வேரியபிள் நேம யூஸ் பண்றோம். நம்ம அது கோட் பிளாக்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு டெசிமல் வேல்யூவ பைன்ற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன்ல ஆஸ் யூசுவல் என்ன டிக்ளேர் பண்ணணுமோ அதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதர் யூசர் வந்து சேம் வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூவை பிரிண்ட் அவுட்புட் டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்ட்ன்ற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுறதுனால எந்த யூசராலையும் நம்மளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எரர் வரும். ஸோ எரர் வருது. ஸோ இப்படி தான் கான்ஸ்டன்ட்ன்ற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறதுனால சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் ஆகுது.